நம்ம இன்றைக்கி வந்து ஒன் பாட் சாம்பார் வந்து வைக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பீக்கங்காய் ஒன் பாட் சாம்பார் வைக்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் 3/4 டம்ளர் அளவுக்கு வந்து துவரம்பருப்பு வந்து எடுத்துக்கிறேன். சும்மா ஒரு கைப்பிடி இல்லை, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பாசி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் அப்படின்னா 1 டம்ளர் அளவுக்கு கூட துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஒன் பாட் சாம்பாருங்கிறதுனால மசாலா, தக்காளி, வெங்காயம் எல்லாமே இதுலேயே ஆட் பண்ணி வேக வைக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக சாம்பார் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு வேகிறதுக்காக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் வந்து ஒரு 1/2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். 2-3 பச்சை மிளகாய், பூண்டு பல் வந்து ஒரு 10 பல் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பீக்கங்காய் வந்து ஒரு பெரிய பீக்கங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தோல் சீவிட்டு அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து 2 தக்காளி வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து நீங்கள் கேரட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பீக்கங்காய் மட்டும் இது பண்ணால் போதும். ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 1 டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்தேன். துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்து 1 டம்ளர் அளவுக்கு எடுத்தேன். இப்போ 5-5.5 டம்ளர் வரைக்கும் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நார்மலாக வெறும் பருப்பு மட்டும் வச்சோம்னா 2 டம்ளர் 3 டம்ளர் போதும். நம்ம நிறைய காய் அதுன்னு சேர்த்துருக்குறோம். இப்போ ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். 3 விசில்லேருந்து உங்களுக்கு காய் கொஞ்சம் முத்துன மாதிரி இருந்துச்சுன்னா 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து காய் வந்து பிஞ்சாக இருந்தனால 3 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுட்டு வெங்காயம் வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதில் 4-5 வெந்தயம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நான் கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். காயிலே வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருந்தேன், இங்கேயே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் கருவேப்பிலை அதிகமாக ஆட் பண்ண பிடிக்கல அப்படின்னா ஆட் பண்ண தேவையில்லை. 2 வரமிளகாய் வந்து முழுசாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு, காய் எல்லாமே வந்து ஒரு மேஷர் வச்சு லைட்டாக அப்படியே மசிச்சு விட்டுக்கிட்டால் போதும். ரொம்ப வந்து பருப்பு எதுவுமே தெரியாமல் மசிச்சு விடணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். பருப்பை எல்லாத்தையும் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து குக்கரையும் கழுவி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு 1/2 லெமன் சைஸ் அளவுக்கு வந்து நான் புளி வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். அதை கரைச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் எவ்வளோ தக்காளி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி புளி ஊற்றிக்கோங்க. புளி ஊற்றுனதுக்கப்புறம் வந்து சாம்பார் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷம் கொதிச்சிச்சின்னா வந்து சாம்பார் ரெடி ஆயிடும். இது கூட வந்து பெருங்காயத்தூள் வந்து லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. பருப்பு ஊற்றுனதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மேலே வந்து நமக்கு தேவையான அளவு கொத்தமல்லி இலை வந்து தூவிக்கலாம்.
ஒன் பார்ட் சாம்பார் வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ பெருசாக நம்ம எப்பவும் வைக்கிற சாம்பாருக்கும் இதுக்கும் வந்து பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது. டேஸ்ட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சொரக்காய், பீக்கங்காய், அப்புறம் வந்து சௌ இது மாதிரி எல்லா இதுலேயும் இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நிறைய டைம் இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.